ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். அப்போ தான் டக்குன்னு எங்கள் மூளைக்குள்ள ஒரு ஐடியா தோணுச்சு. கடலை மாவே எங்களை வான்னு கூப்பிட்டுச்சு. நானும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பஜ்ஜி போடுங்கன்னு சொல்லிட்டு பழம்பொரி போடலான்னு சொல்லிட்டு பழம்பொரிக்காக நேந்திரப்பழம் கட் பண்ணி வச்சுருக்கோம். சரி, கூட இருக்க முட்டை என்ன மட்டும் வேஸ்ட்டாக வச்சுருக்கீங்கன்னு கேட்டுச்சு. அதனால் அதையும் வச்சுருங்க. இன்றைக்கி முட்டை பஜ்ஜி தான் போட போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கடலை மாவில் தண்ணி விட்டு நல்லா கலன்னு கலந்துக்கலாம். வாங்க, நம்ம கடலை மாவு தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் வீட்டில் எப்படி கடலை மாவு ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்காக போடுறேன். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இவன் என்ன குரல் கொடுக்குறாளே, இவன் எதுவுமே செய்ய மாட்டாளே நீங்கள் பார்ப்பீங்க. நான் ஒன்லி குரல் கொடுக்குறது மட்டும்தான், வாய்ஸ் மட்டும் தான் என்னோடது. செய்கிறதெல்லாம் எங்கள் அத்தை தான் செய்வாங்க. நாங்கள் ஒன்லி சாப்பிட்றதுக்கு தான். ஒரு பக்கம் எண்ணெய் சூடாகி நான் ரெடி ஆகிட்டேன். இன்னும் பழம்பொரி வரலையான்னு கேட்டுச்சு. பழம்பொரி இதோ வந்து விழுந்துட்டேன்னு சொல்லிவிட்டு ஓடி போய் எண்ணெயில் குதிச்சிருக்கு. வாங்க, இது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு ஃபைனலாக பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. என்னடா இவங்க பழம்பொரின்னு சொல்லிட்டு பஜ்ஜி மாவு கடலை மாவில் தூக்கி மிக்ஸ் பண்ணி விட்டுறாங்களேன்னு நினைக்காதீங்க. பழம் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். நம்ம பஜ்ஜி மாவில் தான் போடுறோம். இது வந்து ஸ்வீட் வித் காரம் பழம்பொரி. நம்ம ரெடி பண்ணுறது தானே எல்லாமே புது டிஷ்ஷு. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், பழம்பொரி பஜ்ஜி இப்போ நல்லா ரெடியாக இருக்கு. இப்போ இதெல்லாம் நம்ம எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம குழந்தைங்கிட்ட கொடுத்து எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பார்க்கலாம். வாங்க. பழம்பொரி பஜ்ஜி மிக்ஸ் முடிஞ்சது. இப்போ அடுத்தது முட்டை பஜ்ஜி இதோ வந்துட்டேன்னு சொல்லிதான் அதுவும் ரெடி ஆகி போயிருக்கு. வாங்க, இப்போ முட்டை பஜ்ஜி எப்படி ரெடி ஆகுதுன்னு பார்க்கலாம். முட்டை பஜ்ஜி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் நார்மலாக. ஆனால் முட்டை பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற ஒரு ஐட்டம் முட்டை பஜ்ஜி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், முட்டை பஜ்ஜியும் நல்லா ரெடியாக இருக்குது. இப்போ இதை நம்ம வந்து தனியாக தட்டுக்கு மாற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம செஞ்ச வந்து பழம்பொரி பஜ்ஜியும் முட்டை பஜ்ஜியும் ரெடியாக இருக்குது. நம்ம இப்போ ரெண்டுமே டேஸ்ட் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட்டு சொல்லலாம். நல்லா சூடாக இருக்குது. பழம்பொரி பஜ்ஜி வந்து ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. அந்த உள்ளே இருக்க அந்த பழம் வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்குது. மேலே வந்து நல்லா அந்த காரம் சால்ட்டு எல்லாமே கலந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது. அது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ வந்து முட்டை பஜ்ஜி சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா செம்ம சூடாக இருக்குது. முட்டை பஜ்ஜியும் வந்து நல்லா இருக்குது.